ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு லேஸ் ப்ளவுஸ் டிசைன் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி தரப்போகிறேன். ப்ளவுஸ் லென்த் 15, 15. ஷோல்டர் பார்த்திங்கன்னா 5.25 வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 5.25 ஹாம்போல். ப்ளவுஸ் பாடி மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 36. நெக் உள் அகலம் பார்த்திங்கன்னா 2.25. நெக் லென்த் 10. கீழே நெக்கினுடைய கீழே அகலம் பார்த்திங்கன்னா 3 வச்சுருக்கேன். சைடில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அழகாக மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஷேப், அழகாக ஒரு ஷேப் எடுத்துக்குவோம். ஃபஸ்ட் கிளாஸாக நம்ம சேனல் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். அந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஒவ்வொரு லைக் பண்ணுற லைக் தான் என்னோடய அடுத்த வீடியோவுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தரேன். நீங்கள் ஒவ்வொரு டவுட் கேட்கும்போது தான் உங்களுக்கு நான் இன்னும் எவ்வளோ சிம்பிளாக சொல்லித்தர முடியும்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ண முடியும். ஸோ அதனால் உங்களை கமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நானே வந்து எல்லாமே திங்க் பண்ணி என்னால் சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு நிறைய ஐடியா இருக்கும். ஸோ அது கேட்கும்போது தான் நானும் ஓகே இவங்களுக்கு இது புரியல, இது தெரியலன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக சொல்லித்தர முடியும். அதனால தான் கமெண்ட் சொல்லணும்னு சொல்கிறேன். சேம் டைம் நீங்கள் ஒவ்வொரு டைம் லைக் பண்ணும்போது தான் அடுத்தடுத்து வீடியோ என்னால் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க. வாங்க ஃபுல்லாக பார்ப்போம் அடுத்தடுத்து என்னென்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அடித்து திருப்பிட்டு தையல் வந்து ஓரத்தில் அழகாக தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு எக்ஸ்ட்ரா கிளாத், அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் நீட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்தடுத்து நம்ம வந்து என்னென்ன பண்ணணுன்றது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிகிற மாதிரி ஃபஸ்ட் கிளாஸாக உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ஓகே, அடுத்து வந்து நம்ம லேஸ் எடுத்துக்குவோம். இந்த நெக் ஷேப் நம்ம வெட்டுன்னு பார்த்திங்கன்னா உள்ள அகலம் அதை வச்சு நீட்டாக அப்படியே ஒரு மார்க் போட்டுக்குவோம். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லேஸ் 2 லேஸ் எடுத்துக்கிறோம். ஒரு சின்ன லேஸ், இன்னொன்று வந்து ஒரு டிசைன் லேஸ் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு சின்ன லேஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அழகாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஆப்போசிட் சைடு அப்படியே அந்த ஷேப்பில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதிலே அழகாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி தான். இது வந்து நீங்கள் லேஸ் வைக்கும்போது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லேஸை வந்து எப்பவுமே இழுத்து ஸ்டிச் பண்ண வேண்டாம். இழுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா நெக்கு வந்து ஒரு மாதிரி சுருக்கம் ரொம்ப அதிகமாக வந்துடும். அதனால் லேஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக தயவு செஞ்சு இழுத்து ஸ்டிச் பண்ண வேண்டாம். ஏன்னா லேஸில் வந்து ஒரு டொயின், அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டொயின் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரு மாதிரி சுருக்கம் கொடுக்கும். அடுத்து வந்து இந்த டிசைன் லேஸ், இந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன் வந்து பார்க்குறதுக்கு நம்ம டெய்லர் நம்ம தைக்கிறோம் பார்த்தீங்களா, நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் பார்க்குறதுக்கு லுக் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நமக்கும் வேலை சிம்பிளாக முடிஞ்சிடும். உதாரணத்துக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக ஒரு சில ப்ளவுஸ்லாம் ஒரு சீசனில் முகூர்த்த சீசன், அந்த மாதிரி ஒரு பண்டிகை சீசன், அந்த மாதிரி டைம் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய வேலை இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு டெக்னிக்கலான ஒரு ப்ளவுஸ் டிசைனை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த டைமில் வேலை நிறைய இருக்கும். நம்ம யாரையுமே வேணான்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மகிட்ட எல்லாமே ரெகுலராக ஸ்டிச் பண்ணுற கஸ்டமராக இருக்கும்போது நம்ம யார்கிட்டையுமே ஸ்டிச் பண்ணி தர முடியாதுன்ற அந்த பொசிஷனில் இருப்போம். நான் மோஸ்ட்டாக இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஏன்னா அந்த டைமில் அதிகமான வேலை இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நமக்கு வேலை குறைஞ்சிருன்றதுனால. தேங்க்யூ வெரி மச். இது பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் தான் என்னை அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.